வணக்கம். அதாவது நம்ம யாருமே வந்து பார்த்தோம்னா, உண்மையான கடவுளை வந்து கும்பிட்றோமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதாவது பிரபஞ்ச சிருஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா, உலகியல் தேவைகளுக்காக படைக்கப்பட்ட மந்திர ரூபங்களான தெய்வங்களையும் சில கர்த்தா மூர்த்திகளையும் அவங்கவுங்களுடைய பதவி காலம் வரை இருக்கக்கூடிய கர்த்தா மூர்த்திகளையும் தான் நம்ம வந்து வணங்கிக்கிட்டு இருக்கோமே கண்டி, உண்மை கடவுள்ன்ற ஒருத்தர் இருக்காருன்னும் அவரை வந்து எப்படி வழிபாடு பண்ணணும், அவர் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம யோசிக்கிறது கூட இல்லை. காரணம் என்னென்னா, இப்போ அவர் இப்போ அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் தான் அவர் இருக்கார். அதாவது அந்த இதில் கூட, அதாவது என்ன சொல்கிறது, ஞானத்தில் ஞானம்ன்ற 16வது நிலை முடிவில் தான் அதனுடைய நிலை என்னன்றது கொஞ்சமாவது விளங்கும். உண்மை கடவுளுடைய நிலை என்னன்றது சிவபெருமானுக்கு கூட என் குணத்தான்னு கூட சொல்லுவாங்க. அதாவது சிவம், பரசிவம், அதுக்கு அடுத்தது ஃபைனலாக வர்றது சுத்த சிவம்ன்றதை வந்து வள்ளலார் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதனுடைய நிலை என்னன்றது ஞானிகளாலேயே சொல்ல முடியல. வள்ளலாரும் வந்து ஒரு இடத்துல தெளிவாக சொல்கிறார், இது அதுன்னு சுட்டி காட்ட முடியாத ஒரு நிலையில தான் வந்து கடவுளுடைய உண்மை கடவுளுடைய இயற்கை விளக்கமாகிய உண்மை கடவுளுடைய நிலை இருக்குது அப்படின்றத அவர் தெளிவாகவே சொல்கிறாரு திருவருட் பாடலில். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கும்பிட்டுட்டு இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லைக்கு உட்பட்டது. இன்னும் சில தெய்வங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா குணங்களுக்கும் உட்பட்டது. அவைகளுக்கும் வந்து குணங்கள் இருக்கும். அதாவது 3 குணம் சொல்லுவாங்க: சாத்வீகம், ராஜசம், தாமசம்ன்றது மிக மிக கீழ்நிலையான குணம். இது ஒருத்தருக்குள்ளவும் இருக்குது. எது ஒவ்வொன்றும் ஒரு நேரத்தில் ஏறும் இறங்கும். எது வந்து மேலோங்கி இருக்குதோ அது அந்த குணத்தின் தான் அவர் வந்து அந்த குணத்தின்படி அவர் வந்து இருக்காருன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உலகியல் தேவைகளுக்காக வந்து மந்திரங்கள் ரூபமான தெய்வங்கள் வந்து படைக்கப்பட்டிருக்கு சிருஷ்டியில். ரிஷிகளால் படைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை வந்து பிரபஞ்சத்தில் இருந்து ரிஷிகள் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கலாம் அந்த மந்திர ரூபங்களை. அவங்க தான் வந்து இதெல்லாம் ஃபார்மேஷன் பண்ணது. வேதங்களில் சில இதிலெல்லாம் வந்து மந்திர ரூபங்கள் இருக்கணும், அந்தந்த தேவதைகள் ஒவ்வொன்றும் இருக்கணும். அந்தந்த தேவதைகளுக்கு வந்து முறைப்படி நம்ம வந்து என்னென்ன வழிபாட்டு முறை அதெல்லாம் செய்யும்போது அந்த தேவதை வந்து மகிழ்ந்து அந்த சாதகனுக்கு வந்து அவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து செய்யுதுன்னும், அதுக்கு ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு விதமான தேவதைகள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த இதில் இருக்குன்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரு உலகியல் தேவைகளுக்காக தான் நிறைய தேவதைகள் உண்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் பல பேர் வந்து அதை தான் வந்து கும்பிட்டுட்டு வாழ்க்கை பூரா வந்து அதிலே முடிச்சிடுறாங்க. இப்போ அவங்களுடைய ஞான நிலை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆகவே மாட்டேங்குது. அந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இந்த உலகியல் தேவை இது இப்படியே வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுறாங்களே கண்டி, உண்மை கடவுள்லாம் யார், இந்த உலக இயக்கம் எப்படி நடக்குது, இந்த பிரபஞ்ச இயக்கம் எப்படி நடக்குது, இவ்வளோ உயிர்களை வந்து எப்படி தேகங்களோட புகுத்தி எப்படி இங்கே இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ அது பற்றின சத்விசாரம் வந்து யாராவது பண்ணுறாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு எதுவுமே கிடையாது. அப்படியே ஜஸ்ட் ஏதோ போகிறோம், கோயில் போகிறோம், ஏதோ இது பண்ணுறோம், அப்படியே தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்குமே கண்டி, நம்ம வந்து இன்னும் வந்து உண்மையான கடவுள் வழிபாட்டு முறைக்கே நம்ம வரலை. உண்மையான கடவுள் யாருன்றதை பற்றி நம்ம சிந்திக்கவே தொடங்கலை அப்படின்றது தான் வந்து உண்மை. அதாவது இந்த விஞ்ஞான மாற்றங்கள்லாம் நிகழ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய நிலை வந்து இன்னும் வந்து ரொம்ப அறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப அரிதாகிட்டு தான் போகுது. இந்த இயக்கத்தை இப்போ நடக்கிற இயக்கம் முன்னாடியாவது பரவாயில்ல, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பரவாயில்ல, இப்போ நடக்கிற இயக்கம் வந்து பார்த்தாலே அப்படியே நமக்கு தலை சுற்றுது. எல்லாமே இந்த எலக்ட்ரானிக்ஸு, கம்யூனிகேஷனு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றாங்க, என்னென்னவோ போயிட்டுருக்கு, இன்ஜினியரிங்கு, டெக்னாலஜி, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா மூலம்ன்றது ஒன்று தான். அந்த அறிவுலேருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. அந்த அறிவு எல்லா தேகத்துக்குள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசமாகி அதுதான் வந்து வெளிப்பட்டு இவ்வளோ பெரிய இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கே கண்டி, மனிதனால் வந்து இங்கே எதுவுமே வந்து இயக்கம் வந்து நடக்கலை. மனிதன் வந்து முழுக்க வெறும் கருவியாக தான் இருக்காங்கனே கண்டி, மனிதனால் வந்து ஒன்றும் கிடையாது. மனித தேகம் போனால் அது உள்ளே இருக்கிற ஆத்மா வந்து என்னென்ன தேகம் எடுத்து எப்படி சுத்தம்ன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அதனுடைய கர்ம வாசனைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன தேகம் எடுக்கனே யாருக்கும் தெரியாது. 1 அறிவுலேருந்து 5 அறிவு வரைக்கும் என்னென்ன எடுக்கனே நமக்கு தெரியாது.
மேபி பிராப்தமான ஆத்மாக்களாக இருந்தால் மேல்நிலைக்கு 7வது அறிவு தேவர்கள் அந்த மாதிரி நிலையில் கூட பிறக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் வந்து மனிதர்களால் இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் வந்து இந்த உலகத்தில் வந்து நடக்கலை. மனித தேகத்துக்கு அப்படி ஒரு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே இருக்குது இங்கே. அவங்கவுங்க வந்து நல்லது கெட்டது அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க வந்து இந்த உலக இயக்கத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து. இன்னொன்னா, இந்த அறிவியலும் கடவுளும் வந்து வேற கிடையாது. அறிவியலே கடவுள் தான். அவர் தான் வந்து அறிவியலுன்ற ஒரு சொல்ல வச்சு அதுக்கு பின்னாடி அவர் மறைஞ்சிட்டு தான் இந்த இயக்கத்தை எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து இதனால் வந்து முன்னாடி கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிட்டாங்க. ஆனால் இது சகல கோடி இயக்கத்தையும் வந்து அணுவோட அணுவாக கலந்து எல்லா அணுவுக்குள்ளவும் வந்து வெளிப்பட்டு அந்த இயக்கம் வந்து எல்லா இயக்கத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த பேராற்றல் வந்து இங்கே பிரபஞ்ச இயக்கம் இந்த உலக இயக்கம் ரெண்டுத்தையுமே வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. நன்றி.